எனக்கும் ஆதவனுக்கும் பிறந்த குழந்தை அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நாளா பரவிக்கிட்டு இருந்த விஷயத்துக்கு இப்ப ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்களா விலாசினி அவங்களும். சமூக வலைதளங்கள்ல இந்த வீடியோ இப்ப பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. சின்ன திரை ரசிகர்களுக்கு பரிச்சயமான முகமா விலாசினி அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்க ஆர்ஜே ஆதவன் அவங்களோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இரண்டாம் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, ஒரு குழந்தை இருக்குன்னு நிறைய பேர் இந்த விஷயத்த சமூக வலைதளத்துல பரப்புனாங்க. அந்த சமயத்துல இவங்களை பத்தின எந்த ஒரு செய்தியும் வெளியாகல. சொல்ல போனா இவங்க அதுக்கு எந்த ஒரு பதிலும் கொடுக்கல. விலாசினி மற்றும் ஆதவன் இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல் பரவி வந்துச்சு. தன்னோட சமூக வலைதளத்துல ஒரு உணர்ச்சி பூர்வமான வீடியோவை இப்ப அவங்க வெளியிட்டிருக்காங்க. அந்த குழந்தையோட பெயர் மீரா ஆதவன் அப்படின்னும் வாழ்க்கையில கிடைச்ச வரம்னும் சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோல கர்ப்பகால ஸ்கேன் வீடியோஸ், டெலிவரி நேரத்துல எடுத்த புகைப்படம், குழந்தை பிறந்ததுல இருந்து சில அழகான தருணம்னு எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. இதே நேரத்துல ஆதவன் அவருடைய முந்தைய திருமணம் குறித்து பல்வேறு கேள்விகளும் சமூக வலைதளங்கள்ல எழுந்து வருது. அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருச்சு, ஆனா விவாகரத்தாகலன்னு தகவல் பரவி வந்துச்சு. அதுக்கான உறுதியான விளக்கம் இது வரைக்கும் கிடைக்கல. இத்தனை நாள தனிப்பட்ட வாழ்க்கைய பொத்தி காத்து வச்சிருந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே. இப்ப குழந்தைய வெளிப்படையா அறிமுகப்படுத்தி ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தி இருக்காங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் மற்றும் பிரபலமான சேனல்ல ஒளிபரப்பாகிற வாகை சூடவா இந்த சீரியல் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க விலாசினி. இப்ப வாழ்க்கையோட புதிய அத்தியாயத்தை இப்படி வெளிப்படையா ஷேர் பண்ணிருக்காங்க. ரசிகர்கள் கிட்ட கவனத்தை ஈர்த்திருக்கிறது மட்டும் இல்லாம எப்ப திருமணம் பண்ணீங்க, எப்படி இந்த திருமணம், எப்படி இந்த காதல்னு கேள்வி கேட்க வச்சிருக்கு. தன்னோட வாழ்க்கையில சந்திச்ச கஷ்டத்தை எல்லாம் ஷேர் பண்ணிருந்தாங்க மனம் விட்டு. உறவினர் பற்றியும் சமீபத்துல குறிப்பிட்டு இருந்தாங்க. இசையமைப்பாளர் இளையராஜா அவர் தான் எனக்கு மாமா முறை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பெரிய குடும்பம் இருந்தாலும் எனக்கு உதவியே கிடைக்கலன்னு வேதனையோட சொல்லியிருந்தாங்க. சின்ன வயசுல இருந்த இசையில் ஆர்வம் கொண்டிருந்த விலாசினி கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, வெங்கட் பிரபு இவங்களோட வளர்ந்த நினைவுகளையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பாடகி ஆகணும்னு ஆசை இருந்திருக்கு. வாய்ப்பு தேடி நிறைய அலைஞ்சு ஆர்ஜே விஜேன்னு நிறைய ட்ரை பண்ணி அப்புறம் சீரியல் உலகுக்குள்ள வந்தாங்க. தனிப்பட்ட வாழ்க்கை அவ்வளவு எளிதா அமையல. திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை, முதல் கணவரோட துன்புறுத்தல், இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்களை சொல்லி அதனாலதான் விவாகரத்து பெற்றதாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த காலகட்டம் எல்லாம் கஷ்டம்னு அப்ப ஷேர் பண்ணியிருந்தாங்க. நமக்கு வலி இருந்தாலும் கேட்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில மீரா ஆதவன் அவங்க பதிவிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இரண்டாம் திருமணம் பண்ணிருக்கிறது உறுதியாயிருச்சு. இப்போ ஒரு சிலர் வாழ்த்துக்களை தெரிவிச்சாலும் ஒரு சிலர் எப்ப திருமணம் பண்ணீங்க, எப்படி இந்த காதல் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க.